கள்ள கிறிஸ்து, அவன்தான் அந்தி கிறிஸ்து. ரட்சிப்பை சொல்ல மாட்டார்கள், பரலோக ராஜ்யத்தை பேச மாட்டார்கள், பாவ மன்னிப்பை பேச மாட்டார்கள். ஒன்று மட்டும் சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்களை பலப்படுத்துவார். உலகத்துக்குரியவைகளை மட்டுமே யார் போதித்தாலும் அது கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, அது பரிசுத்த ஆவி அல்ல. நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை எனக்கு பிரசங்கிப்பார், பாவத்தை எனக்கு பிரசங்கிப்பார், இனி வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பார், நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்தி கிறிஸ்துவோ உலகத்துக்குரிய போலியான அடையாளம், போலியான அற்புதங்களை காட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க பார்ப்பான். உலகத்துக்குரியதை மட்டுமே பேசணும், அது ஆண்டவருக்கு ஒரு கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் முதல்ல காட்டுறது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் 300க்கு மேற்பட்ட வசனங்கள் இயேசுடைய 2வது வருகை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பரலோக ராஜ்யம் முக்கியங்க, பரலோக ராஜ்யம் முக்கியம். போலியான அடையாளங்களுக்கு பின்னால ஓடிடாதீங்க, போலியான அற்புதங்களை நம்பிடாதீங்க. கர்த்தர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஏழை லாசரை நிழலாக வைக்கிறார். லாசரு தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவராக இருந்தார். அவருக்கு இந்த உலகத்துல சுகம் கிடைக்கல, ஆனால் பரலோகத்துல அவர் நித்திய வீடு அவருக்கு கிடைத்தது.